அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது பயனுள்ள போதனைகள் என்ற யூடியூப் சேனல் வழியாக தினமும் இந்த ரமதான் மாதத்தை முன்னிட்டு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு துஆவை நாம் கற்று வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் கற்கக்கூடிய துஆ மிக சிறியது, மிக பெரும் பலம் மிக்க ஒரு துஆவாக இருக்கிறது. சையதுனா அபூ வாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முகாத்தப், அதாவது அடிமையிலிருந்து விலை பேசப்பட்ட மனிதர், அடிமையாக இருக்கிறாங்க, விலை பேசப்பட்டிருக்கிறது, இவ்வளவு ரூபா தந்தால் விடுதலை என்று. அந்த மனிதர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து, எனக்கு விலை பேசப்பட்டிருக்கிறது, ஆனால் அதை கொடுக்கும் சக்தி எனக்கு இல்லை, உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தருகிறேன், அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்தார்கள். அந்த துஆவை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அந்த துஆவை கொண்டு நீங்கள் ஓதி வருவீர்களே ஆனால் சீர் மலை அளவிற்கு கடன் இருந்தாலும் அந்த கடன் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுவிடும், கடன்கள் முழுமையாக அடைக்கப்பட்டுவிடும் என்று அவ்வளவு பலமான ஒரு துஆ அது என்று செய்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துஆ தான், அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ், உன்னுடைய ஹலாலை கொண்டு ஹராமை விட்டும் என்னை போதுமாக்கி விடுவாயாக. எந்த நேரத்திலும் ஹராமான பணம் எனக்கு வந்து விடக்கூடாது, ஹராமான செல்வம் வந்து விடக்கூடாது, ஹராம் எதுவும் என்னோடு கலந்து விடக்கூடாது. ஹலாலை கொண்டு ஹராமை விட்டும் ஹலாலையே எனக்கு போதுமாக்கி விடுவாயாக. அதே போல உன்னுடைய ஃபதுலை, உன்னுடைய கொடையை கொண்டு யா அல்லாஹ், உன் அல்லாத வேறு யாரிடத்திலும் தேவையாகுவதை விட்டும் என்னை பாதுகாத்து என்னை உனக்கு மட்டுமே தேவையாகக்கூடிய அளவிற்கு போதுமான நிலை எனக்கு தந்தருள்வாயாக, வசதி வாய்ப்பை தந்தருள்வாயாக என்ற துஆவை செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்விடத்திலேயே கையேந்த வேண்டுமே தவிர வேறு யாரிடத்திலும் எந்த நிலையிலும் கையேந்தக்கூடிய நிலை வந்துவிடக் கூடாது என்பதை அழகான முறையில் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறக்கூடிய அற்புதமான துஆவாக இந்த துஆ இருக்கிறது. மிக சிறிய துஆ, பாடமாக்கி வளமையாக நாம் ஓதி வருவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னிடத்திலேயே கரமேந்தக்கூடிய கரங்களாக நம்முடைய கரங்களை ஆக்கி வைத்து வேறு யாரிடத்திலும் நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடிய நிலை இல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.